2 வகையான பொருளாதாரங்கள் உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதில் 2 வகையான பொருளாதாரங்களை குறித்ததான அறிவு ஜனங்களுக்கு இல்லை. முதல்ல கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினாரா? மனுஷனை உண்டாக்கினாரா? ஏதேன் தோட்டத்தை கொண்டு வந்து வைத்தாரா? இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த இடத்துல அவன் ஸ்ரீயானவள் வஞ்சிக்கப்பட்டா முதலில் சர்பத்தால். அப்பொழுது கொடுக்கப்பட்ட சத்தியம் என்ன? நீங்கள் பலுகி பெருகுங்க, இதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்க. அப்போ பணம் இல்லை, பூமியிலே பணம் இல்லை, பணம் என்பதே கிடையாது. இதையெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க. இதை ஆண்டு கொள்வது தான் அவனுடைய வேலையாக இருக்குது. எதை? மிருக ஜீவன்கள் அனைத்து சிருஷ்டிகளையும் ஆளலாம். ரூலிங். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கூர்ந்து கவனிச்சு கொள்ளுங்க. அப்புறம் நான் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் ஆளுகை செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? நீ தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் நான் உன்னை இங்கே வைக்கிறேன். அதை ஒழுங்காக செய்தாலும் ஒரு துணை கொடுக்கப்பட்டது. துணையும் அவனுடைய விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த ரத்தம் சதை எல்லாம் சேர்ந்து பயணிக்கிற இடம் தான் எலும்பு. அதாவது இந்த மனுஷனுடைய அனைத்து சுபாவ கிளைகளில் அனைத்தும் அந்த பெண்மணிக்கு ஒத்து போகணும். ஏதேன் தோட்டத்தினுடைய திருமணத்தை சொல்கிறேன். ஏறத்தாழ இந்த புருஷனுடைய அநேக காரியங்கள் என்ன பழக்க வழக்கங்கள் ஒருமித்து இருக்கணும். இந்த ரத்தத்தின் நிமித்தம் சொல்கிறேன், இந்த எலும்பின் நிமித்தம். அங்கே ஒரு உறவு. இப்போ மருத்துவம் சொல்லிட்டு உறவுக்குள்ளே திருமணம் பண்ணக்கூடாதுன்றான். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா நெருங்கின உறவெல்லாம் இல்லை, நெருங்கின சரீரத்திலேருந்தே ஒரு எலும்பு எடுத்து வைக்கப்பட்டது தான் அந்த திருமணம். இப்படியாக அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவங்கள் வித்தியாசமானது. கையின் பிரயாசம் இருந்தது, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளலாம். சம்பளம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சம்பளம் கிடையாது, நீ ஆண்டு கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு கனியை மட்டும் நீ புசிக்கூடாது, மற்றதெல்லாம் புசிக்கலாம். ஃப்ரீ டு ஈட், ஃப்ரீ டு லிவ், ஃப்ரீ டு ரூல். எல்லாமே உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அடிமைத்தனம்லாம் கிடையாது. துணைக்கு இந்த அம்மாவையும் கொடுத்துருக்கிறார், கூட ஒரு அம்மாவையும் கொடுத்துருக்கிறார். அதான் வீட்டம்மா ஏவாள். நல்லா போய் கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தில் இப்போ இவர்களுக்கு பிசாசு உள்ளே வருகிறான். சர்ப்பம் என்னது? புது சத்தியத்தோடு அது வருகிறது. அதான் சொல்கிறது, இந்த நேரத்தில் தான் அந்த அம்மா வஞ்சிக்கப்பட்டது. இந்த கனியை சாப்பிட சொல்லி அந்த அவர் கொடுத்த சேர்மனில் செய்தியில் இந்த அம்மா வஞ்சிக்கப்பட்டுறாங்க. இந்த அம்மா சாப்பிட்டுட்டு எடுத்து ஐயா கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் இது பண்ணோன்னு இவங்களை தேவ மகிமை இழந்துடுறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுமாறு கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய அபிஷேகம் தேவனுடைய கீழ்ப்படுத்தலுக்குள்ளே நடத்தணும். ஸ்பிரிச்சுவல் ரிச்னஸ், ஆவிக்குரிய செழிப்பு இருக்கணும் வாழ்க்கையில். அபிஷேகம் பண்ணப்பட்டதும் உங்களுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் வரணும். அளவற்ற கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த கீழ்ப்படிதல் என்பதை குறிப்பிட்டு கூட நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ஒபீடியன்ஸ். இந்த கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் கலைக்கப்பட்டுரும். பூமிக்குரிய கொள்கைகள், வர்த்தகங்கள், பூமிக்குரிய வாசகங்கள், விமர்சனங்கள் இதில் போய் உள்ளே பூந்து ஆவிக்குரிய அந்த அலங்காரத்தை, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை கெடுத்து போட்டுரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளே ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் தான், அந்த மகிமை அவன் மீது இருக்கிற வரைக்கும் தான் அவனால் ஏதேனும் ஆள முடிந்தது, பண்படுத்த முடிந்தது, சீர்படுத்த முடிந்தது, ஸ்திரப்படுத்த முடிந்தது, எல்லாத்தையும் உற்பத்தி செய்ய முடிந்தது. அதாவது தோட்டத்தை பண்படுத்துகிறான். அந்த மரம் நல்ல விளைச்சலை கொடுக்கிறது. அந்த கனியானது கனி கொடுக்கிறது. சாப்பிடுகிறான், பழத்தை சாப்பிடுகிறான், கொட்டையை தூக்கி போடுறான். இப்போ மரங்களில் பட்சிகள் பழங்களை சாப்பிடுகிறது. அதனுடைய கழிவாக கொட்டைகள் போய் பழங்களை விழுந்து மரமாக முளைக்கிறது. அப்படி தான் ஃபாரஸ்ட்டு உருவாகுது. பறவைகள் மூலமாக தான் அந்த மரங்கள் உருவாகுது. மனுஷன் எல்லா மரத்தையும் நட்டான்னு சொல்வது இயற்கைக்கு முரண்பாடான கருத்து. அது முடியாது. எப்படி வளர்ந்தது தெரியாது ஐயா. அதான் காடு, அது பேர். அந்த காட்டை உருவாக்கினது எப்படின்னு கேட்டால், இந்த பறவைகள் போய் சாப்பிடுகிற அந்த பழங்களில் இருக்கிற கொட்டைகள் சிலது விதையாக மாறும். இப்படி தான். இல்லைன்னா பழமே உளுந்து நசுக்கி கிழுங்கி பக்கத்துலலாம் மரம்லாம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு தோட்டக்காரெல்லாம் கிடையாது. அந்த நாட்களில் இருந்த தோட்டக்காரன் ஆதாம். இப்படியாவது போய் கொண்டிருந்த அந்த நல்ல குடும்பத்தில் நல்ல வளம் செழிப்பெல்லாம் இருந்தது. கையின் பிரயாசம் இருந்தது. ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னால் அநேகருக்கு பிடிக்காது. எனக்கு பெருசாக வேணும்னு வாங்க. சரி, டபுள் பெட்ரூம் தேவைகள் இருக்கிறது.
சில பேருக்கு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வேணும்னுவாங்க. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் மன ரீதியாக இது விருப்பம். ஆளுகை செய்கிறதுனா முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது உங்களால். பொருளாதாரத்தில் மட்டும் சொல்லலை, பெருக்கிறது, வேலைக்காரி வரலன்னா, வேலைக்காரங்க வரலன்னாலும் இன்னொரு வேலைக்காரங்களை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தட்ஸ் கால் மெயின்டெனன்ஸ், மேனேஜ்மெண்ட். நீங்கள் அதை நிர்வகிக்க தெரியணும் அந்த வீட்டை. இதெல்லாம் வந்து ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினுடைய மகிமை. உங்கள் குடும்ப சின்ன வீடு, அதாவது சிறிய அளவில் இருக்கிற வீடாக இருந்தாலும் சொல்கிறேன், ஃப்ளாட்டாக இருந்தாலும் சொல்கிறேன், வாடகை வீடாக இருந்தாலும் சொல்கிறேன், சொந்த வீடாக இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு இதெல்லாம்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது இந்த ஆவிக்குரிய உங்களுக்கு அபிஷேகம். ஏன் அபிஷேகம் இல்லாதெல்லாம் வீடு கட்டுறது இல்லையா? தேவனே இல்லைன்னு சொல்கிறவன், பின்வாங்கி போடுறவன், இவெல்லாம் செய்கிறது இல்லையா? தேவனை அறியாத வீடு கட்டுறது இல்லையா? சொந்தங்கள் இல்லையா? சொத்துக்கள் இல்லையான்னு கேட்பீங்க. முதல்ல நான் சொல்லதை கூர்ந்து கவனித்து ப்ளீஸ் ஃபாலோ மீ வாட் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ். இவருக்கு அந்த மகிமை போயிடுச்சு. அந்த இடத்துக்கு இவர் இருக்க முடியாது. கர்த்தர் அவரை துரத்துக்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், ஊழியத்தை விட்டு லூசிஃபரை கர்த்தர் துரத்தினார். ஏன்? நீ இருக்கக்கூடாத சிந்தையை வைத்திருக்கிற, அதனால் நீ இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளப்பட்டவன் பிசாசா வந்து தூதர்களோடு விழுந்துடுறான் பூமியில். ஒன்று. இரண்டாவது, நிர்வாகங்கள் துரத்திவிடும். சில சட்டத்திட்டங்கள், நிர்வாகங்கள், பூமிக்குரிய நிர்வாகங்கள் வைத்திருக்கும், நாடுகள் வைத்திருக்கும். ஏர்போர்ட்லேயே சில சிஸ்டம் வழியாக போனால் தான் நீங்கள் அடுத்த நாட்டுக்கு போக முடியும். இந்திய நாட்டு சட்டம் மட்டும் இல்லை, விமானத்துக்குரிய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, ரூல்ஸ். நீங்கள் எதை எடுத்துன்னு போகணும், எதை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு எல்லாம் இருக்குது. இந்த சட்டத்திட்டங்கள் என்றால் என்ன? அந்த சட்டத்திட்டத்தின்படி உங்களுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல் இருந்தால் தான் நீங்கள் பறக்கவே முடியும். அப்புறம் அந்த நாட்டில் போனால் அந்த நாட்டுக்குரிய சட்டமும் தேர்ந்தெடுக்கணும். எது எடுத்துன்னு போகணும், எது எடுத்துன்னு போகக்கூடாது, எது சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. இந்த சட்டங்கள்லாம் நீங்கள் கீழ்ப்படிதல் இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு போக முடியும். இந்த இடத்துல தெய்வம் இல்லை என்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஃப்ளைட்டில் வேணால் ஆண்டவர் கூட இருந்தால் நல்லபடியாக லேண்டை போகணுன்றதுக்கு வந்து ஜெபிக்காதெல்லாம் ஜெபிப்பான், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல அடிப்படை மனுஷனுக்குள்ளே இந்த கீழ்ப்படிதல், ராஜாவானாலும் இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே தான் வரணும். ஏவியேஷன் ரூல்ஸ்னு இருக்குது. விமானத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போக முடியும், போக வேண்டும். இல்லைன்னா உங்களை அனுமதியே கிடையாது. எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இறக்கி விட்ருவான். அந்த மாதிரி துரத்தப்படுறதுக்கான ரீசனை தான். நல்லா போய்கொன்ற குடும்பம், கணவன் மனைவி உடைக்கப்படுகிறது. காரணம் என்ன? அந்த அம்மா அவன் சொல்கிறது இந்த ஐயா வேணான்னு, இந்த ஐயாவும் சொல்கிறார் வேணான்னு. பிள்ளைகளுக்காக வாழ்கிறது ஒரு குரூப்பு. இன்னொன்று வானவே வானம் ஒழிஞ்சு போன்னு சொல்லி துரத்தி விடுறதும் ஒன்று. என்னென்னா அவங்களுக்குள்ள திருமணத்துக்குள்ளே அந்த நீதியில் நிற்க மாட்டாங்க. கள்ளத்தொடர்பு வந்துடும், ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும், ரிலேஷன்ஷிப்பு, டேட்டிங்கு, மீட்டிங்கு, ஈட்டிங்குன்னு எவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சுற்றுறது, எவன் புருஷன் கூட சேர்ந்து சுற்றுறது. அந்த வேசித்தனம் விவாகங்களை முறிக்கிறதா இல்லையா? அனுப்பிச்சிடுறாங்க, வேணான்னுறாங்க. இல்லைனாலும் அந்த வீட்டில் இருக்கலாமே தவிர அந்த பெண் ஜாதியோடைய மனைவியோடு இவரால் வாழ முடியாது. தங்கி கொள்ளலாம், பிள்ளைகளுக்காக அந்த அம்மா வாழுது, அவ்வளோதான். வெளியேற உலகத்துக்கு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துலேருந்து இவங்க துரத்தப்பட்டுறாங்க. இப்போ மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த உலகம் யார்கிட்ட போகிறது? பிசாசுக்கிட்ட போயிடுது. அப்போ தான் அவன் உலகத்துக்கு அதிபதியாக மாறுறான். இவன் ஆளுகை செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே போய்கிறது. இந்த மனிதன் அடிமையாய் மனுக்குலம் ஆரம்பிக்கிறது. மனுக்குலம் இந்த ஒரு பெண்மணியினுடைய ஒரு தூண்டுதலின் பேரில் பிசாசு தூண்டினது. இந்தம்மா இவரை தூண்டினாங்க. அப்போவே எம்எல்ஏ மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அது கேட்டால் இந்தம்மா கேட்டால் பிசாசு இருந்து, ஐயாவை கேட்டால் இந்தம்மான்றாரு, இந்தம்மாவை கேட்டால் பிசாஸ் சர்போன்னும் கோத்து விட்டுனே போக வேண்டியது தான். அப்போ இவர்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம் அப்படியே பிசாசினுடைய கருத்துக்கு போய் அவன் உலகத்துக்கு அதிபதியாய் மாறிவிடுகிறான். உலகத்தை ஆளும்படி படைக்கப்பட்டு சிருஷ்டித்த மனுஷன் அந்த அடிமை தந்துக்குள்ளே போய்விடுகிறான். அன்றைக்கி அந்த பழத்தை சாப்பிட்டது தான், அன்றைக்கி அந்த தாவரியல்களில் மனுஷன் அடிமைப்பட்டது தான். இப்போது கஞ்சா அடிக்கிறதுலேருந்து, புகைப்பிடிக்கிறதுலேருந்து, மதுபானத்தில் போய் அடிமை ஆகிறது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த பழ ரசம், அந்த தாவரியல்கள், இந்த புகையில் இங்கே வச்சுக்கிறது, இங்கே வச்சுக்கிறது, எவ்வளோ பார்க்குறோம் நம்ம. புகை விடுறது, புகை பிடிக்கிறது, இது எல்லாம் வந்து தாவரியல்கள் சம்மந்தமாக அடிமையாயிடுச்சு. பழ ரீதியில் பொட்டானிக்கலி இஸ் a slave. தாவரியல்களில் அடிமையாயிடுச்சு. ஒரு அடிமைத்தனம் வந்துடுச்சு. எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா கூட உணவுக்குன்னு ஒரு அடிமைத்தனம் இருக்கும். இந்த உணவு தான், எந்த உணவு பிடிக்கலையோ அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே இருக்காது. அதை பற்றி அறிமுகம் அடுத்த சந்ததிக்கு எடுத்துன்னு வர மாட்டாங்க. பெற்றோரோ இல்லை சமைக்கிறவங்க, பெரியவங்க, வீட்டில் இருக்கிற மக்கள்
ஏதோ ஒரு உணவு உங்களுக்கு பிடிக்கல, அந்த உணவு இப்போ நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் நம்ம முற்பிதாக்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அது நிலுவையில் இருக்குது. சில உணவுகள் நம்ம வீட்டில் சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவர்களுக்கு பிடிக்காது. பாரம்பரியம் இது. ஏன் எடுத்து சொல்கிறேன்னா,